திருவள்ளூர் மாவட்டத்தில் தேசிய ஊரக நலவாழ்வு குழுமத்தின் கீழே பல்வேறு காலி பணியிடங்களை ஃபில் பண்ணுறதற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸை மாவட்ட நல சங்கம் திருவள்ளூர் மாவட்டம் வெளியிட்டிருக்காங்க. இது முற்றிலும் தற்காலிகமானது, ஒப்பந்த அடிப்படையில் ஃபில் பண்ணுறதற்கான போஸ்டிங்ஸ் தான். இதற்கு அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 15/4/2025 மாலை 5 மணிக்குள்ளே அப்ளை பண்ணணும். என்னென்ன போஸ்ட்டு, யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பியை பொறுத்த வரைக்கும் ஒரு வேகன்சி இருக்குது. 23,000 ரூபாய் சேலரி. 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். பேச்சுலர் டிகிரி அல்லது மாஸ்டர் டிகிரி ஸ்பெஷல் எஜுகேஷன் இன் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டியில் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். RCAயில் பதிவு பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். சைக்காலஜிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேகன்சி, 23,000 ரூபாய் சேலரி. 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். MA அல்லது MSCயில் சைக்காலஜி, இல்லை அப்ளைடு சைக்காலஜி, கிளினிக்கல் சைக்காலஜி, கவுன்சிலிங் சைக்காலஜி, இந்த மாதிரியான கோர்சஸ் முடித்த கேண்டிடேட் அல்லது சைக்காலஜி சம்மந்தமான டிகிரி, இன்டெகிரேட்டட் டிகிரி முடித்த கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? கண்டிப்பாக தமிழ், இங்கிலீஷ் எழுத படிக்க தெரிந்திருக்கணும். சரிங்களா? அடுத்தது மெடிக்கல் ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் 4 வேகன்சி இருக்குது. 60,000 ரூபாய் சேலரி. 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். மினிமம் MBBS முடித்த கேண்டிடேட்டாக இருக்கணும். மெடிக்கல் கவுன்சிலில், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் பதிவு பண்ண கேண்டிடேட்டாக இருக்கணும். அடுத்தது ஆடியாலஜிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேகன்சி, 23,000 ரூபாய் சேலரி. 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். பேச்சுலர் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி, இல்லைனா BSc ஸ்பீச் அண்ட் ஹியரிங்கில் RCA அங்கீகாரம் பெற்ற யூனிவர்சிட்டி அல்லது இன்ஸ்டியூட்டில் முடித்திருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய போஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தற்காலிகமானது, ஒப்பந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய போஸ்ட்டு. அதே மாதிரி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அண்டர்டேக்கிங் கொடுத்துட்டு தான் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா, செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, மாவட்ட சுகாதார அலுவலகம், 54/5 ஆசூரி தெரு, திருவள்ளூர் மாவட்டம் அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு நேர்லையோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அனுப்பி வைக்கலாம். அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் tiruvallur.nic.in அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் இது தான். இதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் உங்களுடைய லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மேலே ரைட் சைடில் ஒட்டிக்கோங்க. எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஃபோட்டோ இங்கே, அதே மாதிரி என்ன போஸ்ட் அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய ஃபாதர், தந்தை பெயர், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், கல்வி தகுதி, கரண்ட்டாக இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் அட்ரஸ், உங்களுடைய தற்காலிக முகவரி, பெர்மனண்ட் நிரந்தர முகவரி, ஆதார் கார்டு நம்பர், ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, இதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு சைன் பண்ணிக்கோங்க. டேட்டு பிளேஸ் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வைக்கணும். 10th 12th மார்க் ஷீட், அதாவது டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, கல்வி தகுதிக்கான ப்ரூஃபு, மார்க் ஷீட்டு, அதே மாதிரி கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, தமிழ் ஒரு சப்ஜெக்டாக படித்ததற்கான சர்டிஃபிகேட், 10th அல்லது 12th மார்க் ஷீட்டு, நேட்டிவிட்டிக்கான சர்டிஃபிகேட்டு, குரூப் ஏ அல்லது குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட வாங்கின கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு, கேரக்டர் சர்டிஃபிகேட்டு, லாஸ்ட்டாக படித்த இன்ஸ்டியூட்டில் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், இல்லைனா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுக்கான சர்டிஃபிகேட் எவிடன்ஸ் வைக்கணும். ஒர்க் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் NOC வைக்க தேவையில்லை. சரிங்களா? ஆல்ரெடி கவர்மெண்ட்டில் அல்லது ஆட்டோனமஸ் இன்ஸ்டியூட், இந்த மாதிரி சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட் இருந்தாங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ அல்லது ரிலேட்டிவ்ஸ்லையோ யாரோ இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள், இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.